பழங்குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் விஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்கிற பெருமை பெற்ற திருப்பாவையிலே ஒவ்வொரு பாசுரத்திலேயும் வேதத்திலே உள்ள அர்த்தங்கள், உயர்ந்த அர்த்தங்கள் ஒவ்வொன்று காட்டப்பட்டு வருகின்றது. அந்த கிரமத்திலே இந்த 4வது பாசுரம் ஆழிமழை கண்ணா என்கிற பாசுரத்திலே ஒரு உயர்ந்த அர்த்தம் காட்டப்படுகிறது. நோன்புக்கு வேண்டிய தகுதிகளை எல்லாம் 2வது பாசுரத்திலே தெரிவித்தார்கள். 3வது பாசுரத்திலே இந்த நோன்பினால் ஏற்பட போகின்ற பயனை தெரிவித்தார்கள். நீங்காத செல்வம் நிறைந்து என்று. இந்த பாசுரத்திலே மழைக்கு அதிபதியான பர்ஜன்ய தேவதை வருண பகவான் என்று சொல்லுவார்கள். அந்த பர்ஜன்ய தேவதை அழைத்து நாங்கள் எல்லோரும் வாழும்படியாக வாழ உலகினில் பெய்திடாய் என்று அந்த தேவதையை அழைத்து கட்டளையிடுகிறார்கள் என்பதுதான் இந்த 4வது பாசுரத்தினுடைய ஒரு விஷயம். ஆனால் ஒரு சின்ன சந்தேகம், என்ன கட்டளையிடுகிறார்கள் என்று சொல்கிறாரே, கட்டளையிட முடியுமா? நாம் மனிதர்கள், இந்த மழை பொழிவது வெயில் அடிப்பது இதெல்லாம் தேவதைகள் செய்யக்கூடிய காரியம். தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நாம் தேவதைகளுக்கு கட்டளையிட முடியுமா? இது பொருத்தமாக இல்லையே என்று நாம் நினைக்கக்கூடும். ஆனால் இதற்கு என்ன சமாதானம்? ஒரு சமாதானம், சாதாரணமான சமாதானம். இங்கே நோன்பை தொடங்கியிருப்பது ஒரு கோபிகையாக இருந்தாலும் இதை அனுஷ்டிப்பது ஆண்டாள், அனுகரிப்பது ஆண்டாள். ஆண்டாள் என்பவள் பூமி பிராட்டியினுடைய அவதாரம். அதனால் என்ன இருந்தாலும் எம்பெருமானுடைய பத்னி என்று தேவர்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் எம்பெருமானுடைய பத்னி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தேவர்களெல்லாம் காத்து கிடக்க அவர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள் என்பது ஒரு சாதாரணமான சமாதானம். இதை விட உயர்ந்த சமாதானம் என்னவென்னால், ஆண்டாளனே நினைக்க வேண்டாம், சாதாரண ஒரு கோபிகை எம்பெருமானுடைய அடியவர் என்று நினைத்தாலே தேவதைகள்லாம் என்ன நினைக்கின்றது என்னால், எம்பெருமானுடைய அடியவர் ஒரு பெரிய காரியத்தை தொடங்கி இருக்கிறார், அந்த காரியத்திலே நாமும் பங்கு கொண்டால் நமக்கு ஏதாவது ஒரு பாக்கியம் கிடைக்கும், நல்ல பெயர் கிடைக்கும் என்று நாங்கள் ஏதாவது கைங்கரியம் பண்ணட்டுமா, உங்களுடைய பெரிய கைங்கரியத்திலே நாங்களும் பங்கு கொள்ளலாமா என்று தேவதைகள் எல்லாம் காத்து கிடக்க, குறிப்பாக அந்த பர்ஜன்ய தேவதை வந்து இந்த கோபிகைகளிடத்திலே விண்ணப்பம் செய்ய, அவனை பார்த்து நீ இவ்வாறாக மழை பொழிய வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்கள் என்பது உயர்ந்த ஒரு அர்த்தம். ஒரு அடியவரன் இருந்தால் அவர் இட்ட வழக்காக எம்பெருமானே இருக்கிறான் அப்படின்னு சொன்ன பிற்பாடு எம்பெருமானுக்கு அடிபணிந்த தேவதைகள் அடியவர்கள் இட்ட வழக்கா இருப்பார்கள் என்று சொல்வதிலே பெரிய ஆச்சரியம் ஒன்றுமே இல்லை. அப்படி இந்த பாசுரத்தினுடைய ஒரு விசேஷார்த்தம் செல்கிறது. ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த மழைக்கு அதிபதியான தேவதையை அவன் செய்யக்கூடிய காரியத்தை இட்டே அழைக்கிறார்கள். அவனுக்குன்னு ஒரு பேர் இருக்காதானே, அந்த பேரை சொல்லி அழைக்கலாமோ இல்லையோ. ஆனால் அப்படி அழைக்காமல் ஆழிமழை கண்ணா, ஆழிமழை கண்ணா என்னால் தலைவன் என்று அர்த்தம். மழைக்கு தலைவனான பர்ஜன்ய தேவதையே. இந்த மழை எப்படி பெய்யும்னால் அது வட்டம் வட்டமாக சுழி சுழியாக பெய்யும்னு சொல்லுவாள். ஒரு சுழி மழை, இத்தனை சுழி மழை என்னெல்லாம் அந்த காலத்திலே சொல்லுவார்கள். அப்போ ஆழி என்னால் சுழி, ஆழிமழை கண்ணா வட்டமாக பெய்யக்கூடிய மழைக்கு தலைவனான தேவதையே, ஒன்றும் நீ கைகரவேல், உன்னுடைய கையிலே நீ எதையும் ஒளித்து வைத்து கொள்ளக்கூடாது. உன்னிடத்துல எத்தனை மழை இருக்கிறதோ அத்தனை மழையும் நீ பொழிந்து விட வேண்டும். எப்படி பெய்ய வேண்டும்? ஏதோ மழையினால் சாதாரணமாக அப்படி தூறி விட்டு வெறுமை அந்த பூமியை நினைத்து விட்டு போகக்கூடாது. அந்த மழை எங்கிருந்து கொண்டு வர வேண்டும்? ஆழி உள்புக்கு, ஏதோ நீர்நிலைகள் குளத்திலிருந்தோ ஆற்றிலிருந்தோ எடுத்துன்னு வரக்கூடாது அந்த ஜலத்தை. ஆனால் சமுத்திரத்திலிருந்து கொண்டு வர வேண்டும்.
சமுத்திரத்திலிருந்து கூட அது மேலிருந்து கொண்டு வரக்கூடாது. ஆழி உள் புக்கு முகர்ந்து கொடு, நன்னாக ஆழ்ந்த இந்த ஆழமான இடத்திற்கு போய் ஜலத்தை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். வெறும் அப்படியே அது சப்தம் இல்லாமல் பெய்யக்கூடாது. மழை பெய்யும் பொழுது ஆர்த்து ஏறி நன்னா மலைக்கு மேலே ஏற வேண்டும். அப்போ அங்கே ஏறும் பொழுது நீ பெரிய சத்தத்தை எல்லாம் இட வேண்டும். அந்த ஆர்த்து ஏரின்ற இடத்துல வார்த்தைக்கு ராமாயண கட்டத்திலிருந்து ஒரு அழகான ஒரு கட்டத்தை எடுத்து காட்டுகிறார்கள் வியாக்கியாத்தாக்கள். என்ன சொல்கிறார்? சீதையை தேட அனுமன் லங்கைக்கு சென்றான். கடலை தாண்டித்தான் செல்ல வேண்டும். பல வானரர்களுக்கு, அனுமனை தவிர மற்ற வானரர்களுக்கு கடலை தாண்ட தெரியாது என்று எல்லோரும் பயந்து இங்கேயே நிற்கிறார்கள். அனுமான் போனார். நாள்களாயும் இன்னும் இந்த அனுமானை பற்றியும் தெரியவில்லை, சீதையை பற்றியும் தெரியவில்லை. சரி, அனுமான் அவ்வளோதான், முடிந்து விட்டார், லங்கைக்கு போய் முடிந்து விட்டார் என்று இந்த வானரங்கள் எல்லாம் ரொம்ப துக்கத்தோடு இருக்கின்றன. சரி, மறுபடியும் நாம் சுக்ரீவனிடத்தில் போகலாமான்னா, அங்கே போனால் நிச்சயமாக நமக்கு சுக்ரீவன் நம்மை கொன்று விடுவான். அனுமானும் இங்கே வரவில்லை, அவரும் முடிந்து விட்டார் என்று நினைக்கிறோம். இங்கேயே இருந்து நாம் உயிரை விட வேண்டியதுன்னு கடற்கரையிலே உண்ணாவிரதம் இருந்து வானரங்கள் உயிரை எல்லாம் விட்டு விடுவோம் என்று ஆரம்பித்தான். அந்த சமயத்திலே ஒரு பெரிய முழக்கத்தோடு லங்கையில் தெற்கு பகுதியிலிருந்து ஆர்த்து ஏரி என்று அனுமான் வந்தான். அந்த அனுமானை பார்க்கக்கூடவில்லை இவர்களெல்லாம். அந்த சத்தத்தை கேட்டவுடனேயே இந்த வானரங்களுக்கு எத்தனை சந்தோஷம்! சீதை கிடைத்து விட்டார் போலவே ஒரு சந்தோஷம், ராமனும் சீதையும் சேர்ந்து விட்டார் போலவே ஒரு சந்தோஷம். எல்லாம் எதனால் ஏற்பட்டது என்னால் இந்த ஆர்த்து ஏரி இந்த சப்தத்தினாலே ஏற்பட்டது. அதுபோல சப்தத்தோடு நீ பெய்ய வேண்டும், நீ மழையை கொண்டு வர வேண்டும். எப்படி இருக்க வேண்டும் அந்த மேகங்கள்? எப்படி இருக்க வேண்டும் என்னால், ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. ஊழி முதல்வன், அதாவது எம்பெருமான் இந்த உலகங்களை எல்லாம் சிருஷ்டிக்கின்ற காலம். அந்த சமயத்திலே தான் அவனுக்கு ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. அந்த சமயத்திலே அவன் ரொம்ப அப்படியே அவனுடைய திருமேனி கரேல் என்று இருக்குமாம். அந்த சமயத்தில் அவனுக்கு நிறைய கருணை. ஏன்னா இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது கரண கலைபலங்கள் என்று நம்ம கை கால் முதலிய அங்கங்களை கொடுத்து அவர்களுக்கு ஜன்மத்தை இங்கே உலகத்திலே பிறப்பை கொடுத்து அந்த புண்ணிய பாபங்களை எல்லாம் அவர்கள் கழித்து தன்னை அடைவார்களா என்று பார்க்கிறான். அப்படி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. ஏன்னா அவனுடைய அந்த அவனைப் போல நீ கருக்க வேண்டும். ஊழி முதல்வன் உருவம் போல் கருத்து என்று சொன்னாலே போரும். அது என்ன மெய் கருத்து? ஏன்னா தனியாக ஒரு வார்த்தை சொல்லணுமா என்னால், மெய்யினால் உடம்பு. அங்கே என்ன அர்த்தம் காட்டுகிறார்கள் என்னால், அவனைப் போல நீ உருவத்திலே அவனைப் போலே கருமையை கொள்ள முடியுமே தவிர அவனுடைய கருணையை உன்னால் எப்பொழுதும் கொள்ள முடியாது. அவனுடைய கருமையை கொள்ள முடியுமே தவிர கருணையை கொள்ள முடியாது என்பது அதனுடைய தாத்பரியம். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழி அந்தோளுடை பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து. எம்பெருமான் அந்த பாழி அம்தோளுடை, அழகான தோள்களை உடைய, மிடுக்கான தோள்களை உடைய பத்மநாபன், நாபியிலே பத்மத்தை உடைய எம்பெருமான், அவன் கையிலே இருக்கக்கூடிய திருவாழி, அவனுடைய அதாவது சுதர்சனம் என்கிற சக்கரத்தாழ்வார், அவனைப் போல நீ ஜுவலிக்க வேண்டும், மின்ன வேண்டும், மின்னல்கள் வர வேண்டும். வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, பாஞ்சஜன்யம் என்று திருச்சங்காழ்வான், அவனை போலே நீ நன்னா சப்தத்தை இட வேண்டும். வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சார்க முதைத்த சரமழை போல். ராமாவதாரத்திலே ராமன் இந்த கரடுதூஷணாதி வதங்கள் பண்ணும்போது 14,000 ராட்சசர்களை 1.5 முகூர்த்த காலத்திலே முடித்தான். அப்போ அவனுடைய அம்புகள் எவ்வளவு வேகமாக வந்திருக்கும்! சரவருஷம் பவர்ஷ என்று சொல்லுவார்கள் ராமாயணத்தில். அப்படி அம்பு மழையாக பொழிந்தான் என்று காட்டுகிறார்கள். அப்படி ராமன் அவன் விட்ட அம்பு போலே நீ மழை பொழிய வேண்டும். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம், அவன் ராமன் விட்ட அம்பினாலே பலர் அழிந்து போனார்கள். ஆனால் நீ விடப்போகின்ற அம்பு மழையினாலே யாரும் அழியக்கூடாது. தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். நாங்கள் எல்லோரும் வாழும்படியாக நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக நீ மழை பொழிய வேண்டும். மார்கழி நீராட மகிழ்ந்து, இந்த மழை பொழிந்த பிற்பாடு மார்கழி நீராட்டத்தை நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும். அப்படி நீ மழையை பொழிய வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே பர்ஜன்ய தேவதையை பார்த்து இந்த கோபிகைகள், கோபிகா பாவனையில் இருக்கக்கூடிய ஆண்டாள் கட்டளை இடுகிறாள். இந்த பாசுரத்திலே அனுபவிக்க இருக்கின்ற திவ்யதேசம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். பத்மநாபன் என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. பத்மநாபன் என்னால் அனந்த பத்மநாபன். திருவனந்தபுரம் என்கிற திவ்யதேசம் கேரள நாட்டு மலைநாட்டு திவ்யதேசங்களிலே முக்கியமான திருப்பதி. எம்பெருமான் இருப்பது சயன திருக்கோலம்.
அந்த திருவனந்தபுரத்திலே எம்பெருமான் திருவனந்தாழ்வான் மீது சயனித்து கொண்டிருக்கிறான். அவனை போய் சேவிக்க வேண்டும் என்னால் எப்படி சேவிக்க வேண்டும்? இங்கே 3 வாசல்கள் இருக்கும். எம்பெருமானை சேவிப்பதற்கு முதல் வாசலிலே அவனுடைய திருமுக மண்டலம் சேவையாகும். 2வது வாசலிலே அவனுடைய திருநாபிக் கமலம், அந்த இழைப்பகுதி, அது சேவையாகும். 3வது வாசலிலே அவனுடைய திருவடிகள் சேவையாகும். இப்படி அவனை சேவிக்க வேண்டும். அதற்கெல்லாம் காரணம் தெரிவித்திருக்கிறார்கள். நம்மாழ்வாருடைய பாசுரத்திலிருந்தே எடுத்து அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரியர் காட்டுகிறார். இந்த முகத்வாரம், அது வழியாக நித்தியசூரிகள் சேன முதலியார் அமரர்கோன் அர்ச்சிக்கின்று என்று நித்தியசூரிகள் வந்து சேவிக்கிறார்களாம். அதற்கு மேலே 2வது வாசல் நடுவாசல் வழியாக தேவர்கள் வந்து சேவிக்கிறார்களாம். 3வது வாசல்கள் திருவடிகள் சேவிக்கின்ற வாசலிலே நம்மை போன்ற மனிதர்கள் சேவிக்கிறார்களாம். இப்படி 3 வாசத்தாலே முகத்தையும் நாபியையும் திருவடியும் காட்டிக்கொண்டிருக்கிறான். பாழியம் தோளுடை. அவனை மங்களாசாசனம் செய்யும் பொழுது நம்மாழ்வார் ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறார். கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்று. இந்த எம்பெருமானை போய் சேவித்தால் நம்முடைய இடர்கள் எல்லாம் கெடும். அதுக்கு மேலே கடைத்தலை சீக்க பெத்தால் கடுவினை களையலாமே. அந்த திருக்கோயிலுக்கு போய் அந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய திருக்கோவிலை நாம் ஒரு முறை சீக்க பெத்தால், இந்த பெருக்கி அதை சுத்தம் பண்ணினால் நம்முடைய பாபங்கள் எல்லாம் தொலையும் என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்திலேயும் என்ன தெரிவிக்கிறாள் ஆண்டாள்? வாழ உலகினில் பெய்திடாய். நாம் நன்னா வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலே நம்முடைய இடர்கள், நம்முடைய கட்டங்கள் தொலைய வேண்டும். கட்டங்கள் தொலைந்தால் வாழ்ச்சி ஏற்பட போகிறது. ஆனால் என்ன ஒத்துமை பாருங்க, ஆண்டாளும் நம்மாழ்வாரும் ஒரே மாதிரியாக தெரிவிக்கிறார்கள். இப்படி வாழ வேண்டும் என்னால் கட்டங்கள் நீங்க வேண்டும். கட்டங்கள் நீங்க வேண்டும் என்னால் அனந்த பத்மநாபனை சேவிக்க வேண்டும் என்று நம்மாழ்வார் தெரிவித்தார். அதையே வாழ உலகினில் பெய்திடாய். இந்த எபெருமானுக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னா, ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து பாழியன் தோளுடை பற்பனாபன் என அவனுடைய பேரை அப்படியே அழகாக ஆண்டாள் இங்கே தெரிவிக்கிறாள். வாழ உலகினில் பெய்திட, எல்லோரும் வாழும் விதமாக படுத்து கொண்டிருப்பவன் அவன்தான் சயனித்துக் கொண்டிருக்கிறான். பாருங்கள், சில பெருமாள் நாம் மட்டும்தான் போய் சேவிக்கிறோம். இன்னும் திருப்பார்கடல் முதலான எம்பெருமான்களை தேவர்கள் மட்டும்தான் போய் சேவிக்க முடியும். ஆனால் இந்த எம்பெருமானை நித்தியசூரிகள், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகளும் சேவிக்கிறார்கள். அதற்கு மேலே கொஞ்சம் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தேவர்களும் சேவிக்கிறார்கள். அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நாம் போன்ற மனிதர்கள், பூசுரர்கள் என்று தெரிவிப்பார்கள். நிலத்தேவர்கள் என்று நாம் பூமியில் இருக்கக்கூடிய தேவர்கள், அப்படிப்பட்ட பூசுரர்களும் போய் அவனை சேவிக்கிறார்கள் என்னால் அங்கே அவன் காட்டக்கூடிய ஒரு திருக்கல்யாண குணம் சாமியம். சாமியம் என்னால் எல்லோருக்கும் சமமாக இருப்பது எம்பெருமானுடைய ஒரு முக்கியமான குணம். அவனுக்கு இன்னார் வேண்டியவன் இன்னார் வேண்டாதவன் என்று கிடையாது. நமே துவேஷ்யோசி அஸ்தி ந பிரியா, எனக்கு வேண்டியவனும் கிடையாது வேண்டாதவனும் கிடையாது என்று பகவத்கீதையிலே கண்ணபிரான் தெரிவித்தானே. அதுபோல இந்த சாமியம் என்கிற குணத்தை காட்டிக்கொண்டு அங்கே இருக்கிறான். ஒரு மழை பொழிந்ததுனாலும் அது எப்படி பொழிகிறது? ஏதோ வேண்டியவன் இவனுக்காக அதிகமான மழை, இவனுக்காக குறைத்த மழை, ஏதோ படித்தவனுக்கு நிறைய மழை, படிக்காதவனுக்கு கொஞ்சம் மழை, பணக்காரனுக்கு அதிக மழை, ஏழைக்கு கொஞ்சம் மழை, அப்படியெல்லாம் பார்க்காமல் எல்லோருக்கும் ஒரே விதமாக அந்த மழை பொழிகிறது. அப்போ மழை என்பது அந்த மேகமானது மழையை வர்ஷிக்கிறது இல்லையா? அப்போ எம்பெருமான் மேக வண்ணன், மின்னுமா மழை தவழும் மேக வண்ணன் எம்பெருமான். அவனும் எல்லோரும் வாழும் விதமாக இங்கே அர்ச்சாவதாரங்களிலே, திருக்கோயில்களிலே, திவ்ய தேசங்களிலே அவன் கோயில் கொண்டு நமக்கு அனுகிரகித்தருளுகிறான். அந்த எம்பெருமானை எல்லாம் நாம் போய் சேவிக்க வேண்டும். இந்த ஆழிமழைக்கண்ணா என்கிற 4வது பாசுரத்திலே திருவனந்தபுரத்தினுடைய அனுபவம், அனந்த பத்மநாப பெருமாள் அவருடைய ஒரு அனுபவத்தை நாம் இன்றைக்கு செய்தோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவேத் தமிழ் யூடியூப் சேனலிலே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.